नाजरीन अस्सलाम वालेकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। उर्दू चैनल में आप तमाम का खैर मकदम है। रियासत तमिलनाडु के शहर वानम्बाड़ी में मुसलसल 10 दिनों से शाहीन बाग में CAA, NRC और NPR को लेकर एहतजाज जारी है। इंतजामिया और सियासी दबाव के बावजूद शहर के अवाम इन सियाह क़वानीन की वापसी की मांग करते हुए रात दिन डटे हुए हैं। कल नफली रोज़ा रखकर एहतजाज में शरीक मर्द व ख़वातीन ने इस एहतजाज को एक नई जहत दी। छोटे छोटे मासूम बच्चों ने पुलिस वालों को फूलों का तोहफा देकर अपने अंदाज में इस एहतजाज में अपनी शिरकत दर्ज कराई। ज़िले वेलूर के रुकन पार्लियामेंट कदीर आनंद भी शाहीन बाग पहुंचे और आवाम को इस बात का यकीन दिलाया कि इन सियाह क़वानीन के खिलाफ जारी इस एहतजाज में वो भी इनके साथ हैं। नाजरीन जुड़े रहिए आपके इस उर्दू चैनल से, हम फिर हाजिर होते हैं ताज़ा खबरों के साथ। कितना भी बेरहम हो, सारों के दिल तेरे हाथ में है मौला, सारों के दिल तेरे हाथ में है मौला। सबके दिलों को तू पलट दे अल्लाह, सबके दिलों को तू पलट दे अल्लाह। जालिमों के जुल्म को तू खत्म कर दे अल्लाह। जालिमों को या अल्लाह नेक हिदायत दे दे अल्लाह, या अल्लाह नेक हिदायत दे दे अल्लाह। या अल्लाह इस्लाम की वक़ात, इस्लाम का मुकाम, ईमान का मुकाम மட்டுமல்ல, பெரும்பான்மையான இந்தியாவில் நிராகரிக்கப்பட்டது. அவர்களுக்கு ஓட்டுகள் போடப்படவில்லை, இருந்தாலும் ஜெயிச்சு வராங்க. ஒரு பிரதமரா ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்து வந்த உடனே ஒரு அரசாங்கத்தை இயக்கும் பொழுது என்ன பண்ணிருக்கிறோம்? ஒரு சட்டத்தை நிறைவேற்றும் பொழுது அந்த சட்டம் இந்தியா பூராக அமல்படுத்துவோமே, மக்கள் அமைதியாக இருப்பார்களா, மக்களுக்கு இது துரோகம் செய்யக்கூடிய சட்டமா என்பதை எல்லாம் எடை போட்டு பார்த்துக்கணும். ஆனா அதை பத்தியெல்லாம் கவலையே கிடையாது. அவங்க ஒரே கொள்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க, மதவாத கொள்கை. இதை கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தனது கடைசி பொண்ணு இருக்கும் வரை கண்டிப்பாக எதிர்ப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் பிரகடனப்படுத்துகிறேன். எங்க தலைவர் அதுக்காக பொறுப்பாக எழுப்பியிருக்கார். கண்டிப்பாக கடைசி உறுப்பினர்கள் கட்சியில் இருக்கும் வரை இந்த CAA எதிர்ப்போம்னு எப்பவுமே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அண்ணன் தம்பிகளும் வாழக்கூடியவர்கள், காகிதங்களை கையை பிடித்து வாழ்ந்தவர்கள். அதனால கண்டிப்பாக இந்த உணர்வோடு கூறுகிறேன், இந்த போராட்டத்திற்கு நீங்க ஜெயிக்க போவது உறுதி. NRC மூலியமாகவோ CAA மூலியமாகவோ இந்த ஊரில் இருக்கவங்க ரைட், இந்த ஊரில் நீங்கள் வாழ தகுதி இல்லாதவர்கள், நீங்கள் எல்லாம் இந்த ஊரில் பிரஜைகள் கிடையாது, இந்திய குடிமகன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ண போறீங்கன்றது இந்த ஒரு கேள்விக்கு அந்த அம்மா பதில் சொல்லட்டும், அதுக்கப்புறம் பார்த்து